மாநாடு பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். சென்னை விமான நிலைய வளாகத்திற்குள் செயல்பட்டு வந்த மலிவு விலை உணவகம் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். சென்னை உள்நாட்டு பன்னாட்டு விமான முனையங்களை தினசரி லட்சக்கணக்கான பயணிகள் உபயோகிக்கின்றனர். விமான நிலையம் உள்ளே ஒரு தோசையே 350 ரூபாய்க்கு மேல் விற்கப்படும் நிலையில் விமான நிலைய வளாகத்திற்குள் மலிவு விலையில் செயல்பட்டு வந்த உணவகம் கடந்த 6 மாதமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் விமானத்தில் செல்வோரை வழி அனுப்ப வருவோரும் வணிக வளாகம் வருவோரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வெளியில் போன இடத்துல சாப்பாடு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஒரு சாப்பாடு, வெளியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் சாப்பாடு. ஒரு டீ பார்த்தீங்கன்னா 150 ரூபா வாங்குவாங்க. ஆனால் வெளியில் போய் சாப்பிட வேண்டிய சார். உள்ள சாப்பாடு வந்து ஒரு டீ வந்து 120 ரூபா சார் விற்கிறாங்க ஒரு டீ. அதே போல் வெளியில் வந்து 15 ரூபா தான் சார் வெளியில் ஒரு டீ. பக்கத்தில் முன்னாடி ஏற்கனவே வந்து சாப்பிட்டேன் சார் இந்த ஹோட்டலில். ஆனால் நல்லா சாப்பாடு நல்லா இருந்துச்சு, கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அதே போல் இப்போ மூடிட்டாங்க. இப்போ 3 நாளாக எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. இது இப்போ இங்கே இருக்கிற கேண்டீன் வந்து ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்ண்ணா. நாங்கள் வந்து சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க, இங்கே வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் டீ காஃபி எதனா குடிக்கணுன்னா கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக இருக்கும். இங்கே ஒரு 50 ரூபா ஒரு தோசைன்னா பரவாயில்ல, காஸ்ட்டு எங்களுக்கு ஈஸியாக வாங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே உள்ளே போனோன்னா ஒரு தோசை 200 250 ரூபா சொல்கிறாங்க. ஒரு டீ வந்து 100 ரூபா 150 ரூபா வரும். அவ்வளோ காசு கொடுத்து எங்களால் சாப்பிட முடியாது. மகளிர் மாநாடு பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்.